ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான இடத்துக்கு தான் போக போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயும் இல்லை, ரொம்ப பயங்கரமாலாம் இல்லை. பட் ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய பேர் இந்த வீடியோ போட்டிருக்காங்க. குண்டரிப்பள்ளம் அணை ஈரோடு மாவட்டத்தில் இருக்கலாம், அங்கே தான். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பைக்கில் நின்றுருந்தோம். பார்த்தீங்களா, அந்த இடத்து பேர் பார்த்தீங்கன்னா வாணிப்புத்தூர். அந்த வாணிப்புத்தூருங்கிறது பார்த்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வாணிப்புத்தூர் இருக்குது. பட் ஒருவேளை சத்தியமங்கலத்துலேருந்து வரீங்க அப்படின்னா ஒரு 14-15 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் வாணிப்புத்தூர் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த வாணிப்புத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா 6-7 கிலோமீட்டரில் நம்ம அந்த குண்டரிப்பள்ளம் டேம் ரீச் பண்ணிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த லொக்காலிட்டிலே சத்தியமங்கலம் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறதுக்கான பிளேசஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஈரோட்டுக்குள்ளேருந்து ஒன் டே ட்ரிப்புக்காக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை பாருங்கள். அது மாதிரி ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை வச்சு நீங்கள் ஒன் டே ட்ரிப் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ரைட் சைடுல ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டு நம்ம குண்டரிப்பள்ளம் அணை அந்த டேம் வந்து ரீச் பண்ணிட்டோம். காருக்கெலாம் நிறைய நிற்கிது, போய் பார்த்தா தெரியும். அன்பான வேண்டுகோள், வாடிக்கையாளர்கள் வாகனத்தை, அதாவது இருசக்கர வாகனம் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. இங்கே பாருங்க, தண்ணி பாருங்க, இங்கே பாட்டலாமா போய். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த போர்டில் குண்டரிப்பள்ளம் டேமோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணீரோட அளவு, டேமோட நீளம், எத்தனை மதங்கள் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. நம்ம அப்படியே தொடர்ந்து போவோம், உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எங்கே அவங்களாம் அந்த சைடு போகிறாங்க? ஓஹோ, தண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் நல்ல தண்ணி வரும்போது இங்கெல்லாம் வந்துடும் நினைக்கிறேன். வந்துடும். ஆமாம், கண்டிப்பாக 2 மலைகளுக்கு நடுவில் தான் டேமை கட்டுவாங்க. கண்டிப்பாக, இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ல. எப்படியோ வெயிலும் வந்துருச்சு. மழை வந்துருந்துச்சுன்னா நம்ம வந்திருக்க முடியாது. பட் மழை அதனால் இந்த வியூவெல்லாம் தெரியாது, எல்லாம் மறைச்சிக்கும், வரதே வேஸ்ட். மிஸ்ட்டு ஃபுல்லாக பனி மறைச்சதுன்னா நம்ம எதை பார்க்குறது, எதுவுமே பார்க்க முடியாது. எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவு நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான்? டே, அவள எங்க போறான்? இவள எங்க போறான்? எதுக்குடா வரீங்கங்களா? எதுக்கு போகாது, அங்கே தான் இருக்கும். தண்ணியெல்லாம் போகாது, அங்கே தான் இருக்கும். அது அப்படியே காத்துக்கு அப்படியே அந்த அலை மாதிரி அடிச்சுட்டா போகுதுல்ல, அது சே. ஆடு தானே மேயுது எங்க? அது செம்மறியாடுகள் தான். அதான் ப்ரோ, இங்கே சீக்கிரம் போயிட்டு இங்கே பாருங்க, அங்கே போயிட்டு வந்தாலும் மழை பாரு அப்படி லைட்டாக தூருது. வந்தாலும் பார்த்துக்கலாங்கிறீங்களா? வண்டியை இது வரைக்கும் போயிட்டு வருதா? சூப்பர் ப்ரோ, குண்டரிப்பள்ளம் அணை. என்ன ஃப்ளைட்லையா? நம்மளுக்கு ஒரு அற்புதமான காட்சி. குண்டரிப்பள்ளத்துக்கு மேலே ஃப்ளைட்டெல்லாம் போகுதுப்பா. நம்ம ஊரில் ஒன்று போச்சு இல்லைங்க, நைட்டு 10 மணிக்கு திடீர்னு, அப்பா சாமி எல்லாம் திடீர்னு வடிவேல் டைலாக் மாதிரி தான், திடீர்னு உடையதான் சாயுதாகிற மாதிரி கொண்டு போய். சாமி, எந்த ஊருக்குப்பா ஃப்ளைட்டு போகுது? எங்கே இருந்துப்பா போகுது? பெங்களூர்லேருந்து போகுமா? அப்படிதான் ப்ரோ. எங்கே அவர் போயிட்டாகிறாரு? போயிட்டே தான் இருக்கணும். போகலாம், அந்த பக்கம் போகலாம். கண்ணு கெட்ட வரைக்கும் தனியாக தான் நிற்கிது. அவ்வளோதான், வந்தோமா பார்த்தோமா.
சூப்பரான ஏன்னா மீன் கிடைச்சா ஒன்றும் கிடைக்கல. யாருக்கு தான் கிடைக்குன்னு தெரியல. எதில் பூந்து உள்ளே வந்தீங்க? இதுலையா? இதுக்குள்ளையா? எப்பா என்ன வேறா? எங்க இருந்துப்பா பிடிங்கி போட்டிருப்பாங்க இவ்வளோ பெரிய வேற? சாமி ஒரு அங்கே இருக்குமா? இந்த காட்டில் இருந்து அந்த வேரை எடுத்து போட்டிருக்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்துங்க. ஸோ அப்பா பயங்கரம். அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்க. வாவ், குண்டரிப்பாளம் மனையில் இப்படி ஒரு இடம். நீங்கள் வேற ஏங்க பயமுறுத்துறீங்க? ஸோ பாப்பா ஓ ஏங்க வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்திருந்தோம் அப்படின்னா இந்த மார்ச் ஏப்ரல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக காஞ்சி தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. நல்லா மழை வந்தனால பரவாயில்ல, எல்லாமே ஃபுல்லாக பச்சை பசைன்னு இருக்குது. கொஞ்சம் புதராக தான் இருக்குது. இந்த சைடெலாம் வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க, ஏதாவது பூச்சி கிச்சி அட்டை பூச்சி இந்த மாதிரிலாம் இருக்க போகுது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த வேல் சூடாயுதம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. பட் இது எதற்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த அணைக்கு உண்டான தெய்வம் இங்கே கூட இருக்கலாம், அதற்கு தான் இருக்கும், பட் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வழியெல்லாம் எதுவுமே இல்லை, கேட்டெல்லாம் லாக் பண்ணியிருக்கு. அதான் முன்னாடி போக சொன்னாங்க. முன்னாடி போனீங்கன்னா அங்கே நம்ம பைக்கில் வரும்பொழுதே பார்த்துருப்போம், கேட் பார்த்தீங்கன்னா திறந்துருந்தது. அந்த வழியாக போக சொல்லியிருக்காங்க, போய் பார்க்கலாம். இந்த தடமா இதுவா இல்லை அந்த பக்கமா? ஆமாம், கேட்டு திறந்துருக்க மாட்டிருக்கு. ஸ்டெப்ஸு இங்கே தான் இருக்க மாட்டேன் உள்ளுக்குள்ள அந்த பக்கம். ஓ இங்கே இருக்குது, கேட்டில் தான் போகணும். ஓகே ஓகே ஓகே, அப்போ பஸ்ஸாக பைக் எடுத்து இங்கே இருந்துக்கலாம். பரவாயில்ல விடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த கேட்லேருந்து உள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஷெட் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டு தான் கொண்டு வந்தால் கூட உட்காந்து ஃபேமிலியோட சாப்பிட்டுக்கலாம். பட் இங்கே கடைகள்லாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்துருங்க, இல்லை வாங்கிட்டு வந்துடுங்க. ப்ரோ யானையெல்லாம் இந்த சைடு வராதுங்க, தண்ணி குடிக்க அந்த சைடு வேணால் வரலாம். ஏன்னா இங்கே ஊருக்குள்ளே வந்தால் மக்கள் ஆனால் வேலி கம்பி வேலி கரண்ட் வேலி போட்டு தான் வச்சுருக்காங்க. ஆனால் வரும் 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 எங்கேயாவது இருக்கும். சரி இப்போ வராமல் தான் சரி. நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் வரட்டும். இந்த வராது. ஆனால் ஹைட்டு சின்னது தான். ஆனால் பெரும்பாலும் டேம் இருந்துச்சு இல்லைங்க, அந்த ஆனால் ஹைட்டு சரியான ஹைட்டு, செம்ம ஹைட்டு. ஸ்டெப்பு இன்னும் அங்கே போகணும். இது இல்லை, தண்ணி வெளியே வரதுக்கு கேட்டுற ஓவர்ஃப்ளோ. அங்கே இருக்குது. அப்போ அங்கே பாருங்கள். அதுவே ஸ்டெப்பான்னு தெரியலையே. அதான் அங்கே போகிறாரு பாரு அவர். இதில் இறங்கி தான் போகணுமா? ஆமாம், இறங்கி தான் ஆகணும் மாட்டிருக்குது. பார்த்துவாங்க. இதெல்லாம் ஓவர்ஃப்ளோ வாட்ரு. அப்பா போகலாம். அது என்ன ஒரு மாதிரியாக இருக்குது, போய்க்கலாமா? போட்டிருக்க தடந்து போகுது தான். சரி வாங்க அப்படியே போவோம். கல் சரிகிற மாதிரியே இருக்குதா? சூப்பா பயங்கரம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போதெல்லாம் பார்த்து வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 5 நாளாக மழை பெஞ்சிட்ருக்குன்னு சொல்லி இங்கே சொல்லிகிட்டு இருந்தாங்க.
ஸ்டெப்ஸ் பாருங்கள். அங்கேருந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஸ்டெப்ஸ். தண்ணி போக மாட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பெரிய மதகு. இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. தண்ணீர் பார்த்திங்கன்னா சத்தம் கேட்குது, ஆனால் தண்ணீர் வரல, ரொம்ப கம்மியாக போகுது. ஓகே, நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி இப்போ அப்படியே மேலே போவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள் அங்கே வந்துட்டுருக்காங்க. பாபா இப்பயே மூச்சு வாங்குதே. இது என்ன மீனுங்கண்ணா? என்ன மீன் இது? சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி அற்புதமான இந்த குண்டரி பள்ளம் அணைக்கு மேலே வந்துட்டோம். அந்த காட்சியை தான் பார்த்துட்ருக்கோம். சூப்பராக இருக்குது, கடல் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஒன் டே ட்ரிப்புக்கு ஒர்த்தான பிளேஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே ஆற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக வரைக்கும் போயிட்டு அந்த கடைசி அந்த வேல்லாம் குத்திருந்தாங்க. பட் அங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்லாம் புதராக இருந்தது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டேமுக்கு மேலே வரதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே இருந்துன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்துட்டோம். பட் பெரும்பலம் டேமோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக நினைக்கிறேங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருந்தது. நாங்கள் பைக்லேயே தான் மேலே போனோம். இப்போ நடந்து தான் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு மதகு, இது தண்ணியை வந்து வெளியேற்றுறது. பட் இன்னொன்று வந்து அந்த கடைசியில் இருக்குது, அதையும் போய் நம்ம பார்க்கலாம். பட் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே அந்த இடத்துலேருந்து அப்படியே நடந்து வந்தாங்க. அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். பட் தண்ணீர் பார்த்தீங்கன்னா இந்த அணை ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா பாசனத்திற்காக பார்த்தீங்கன்னா 2 மதகுலையும் திறந்து விடுவாங்கன்ட்ருக்கு. பட் இப்போ தண்ணி மேக்ஸிமம் ஃபில் ஆகிடுச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஓவர்ஃப்ளோ வந்து அந்த இருக்குது. இங்கேருந்து பார்த்தாவே தெரியுது. அந்த கடைசிக்கும் போய் பார்ப்போம். இங்கே இருக்க பீப்புள்ஸ், அதாவது மக்கள் பார்த்திங்கன்னா உள்ளே டேமுக்குள்ளே பாருங்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க. பட் அவங்களுக்கு இதுதான் வாழ்வாதாரம்னு நினைக்கிறேன். டெய்லி மீன் பிடிச்சி கொண்டு போய் இங்கே ஏரியாவில் வந்து சேல்ஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஏன் இந்த இடத்துல என்ன படம் ஷூட்டிங் எடுத்தாங்க? இந்த இடத்துல தெரியுமா என்ன படம் ஷூட்டிங் எடுத்தாங்க? தெரியலையா? இதில் பைக்லேயோ கார்லையோ யாரும் வர மாதிரி எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். காக்காய் வேறு எகிரி குதிக்குது. அப்படியே அந்த பக்கம் இறங்குறதுக்கு வழி இருக்கான்னு பாருங்கள். அப்படியே இறங்கி அந்த பக்கம் வந்துடலாமா? ஆனால் ரொம்ப தூரம் நடக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? அது பாருங்கள் அவ்வளோ தூரம் குட்டி குட்டியே தெரிஞ்சுது. இப்போ பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். நல்லா பிடிச்சிங்கப்பா. எப்படி நிற்கிது பாருங்கள் ஆடு எல்லாமே. இல்லை சத்தம் போட்டோன்னையும் தலையை எப்படி தூக்கி பார்க்குது பாருங்க. தான் அங்கே பாருங்க. அட எல்லாம் ஓடுது பயந்துட்டு. எங்கே வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. யாருப்பா அது ஓலை விடுறது? அங்கெங்கே யாரா கத்துவான் சவுண்டு கேட்கும் ஆப்போசிட்டில். வாய்க்கால் தான். வாய்க்காலில் தண்ணி திறந்துடுவாங்கல்ல பாசனத்துக்கு. இது ஓவர்ஃப்ளோ.
ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா 2வது மதகு. இதுலேயும் தண்ணி திறந்து விடுற பகுதி இது. ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த டேமுக்கு பின்னாடி இருக்கிற மலைகள்லாம் பாருங்கள், ஃபுல்லாக கடம்பூர் மலைகள் தான். இங்கே 2 இடத்துல ஓப்பன் வச்சுருக்காங்க. எக்கோ பாருங்கள் எப்படி அடிக்க தெரியுங்க இங்கே பேசும்போது. ஆமாம், செம எக்கோ. அது சுவர் தடுத்து வச்சுருக்காங்கல்ல, இன்னும் கீழே போய் பேச இன்னும் எக்கோ அடிக்க நினைக்கிறேன். செப்பல் ஹலோ சவுண்டு பாருங்கள், ஃபுல் எக்கோ அடிக்குது. இதுதான் தண்ணி ஓவர்ஃப்ளோ. இந்த பக்கம் சைடு தான் தண்ணி அதிகமாச்சு. ஆக்சுவலாக நான் 2 அடி தான் நம்பின்னு நினைக்கிறேன். நம்பிச்சுன்னா அப்படியே வெளியே போயிட்டே இருக்கும். மழை வந்துட்டேன். அதே மாதிரி இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வந்துடும் மாட்டிருக்க. இல்லை 1.5 கிலோமீட்டர் கன்ஃபார்ம் வந்துடும். 1.5 கிலோமீட்டர் வந்துடும். ஏன்னா அங்கே பெரும்பாலம் டேம் வந்து 2 கிலோமீட்டரு, 2.5. இங்கே பாருங்கள் தடமே போகுது மேலே வரதுக்கா. ஆஃபீஸர்லாம் வருவாங்களா ஒரு வேளை? அவங்க வரதுக்காக கூட இருக்கலாம். அதான் தெரியலையே. டிஃப்ரெண்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. தண்ணி வந்து நிறைய வரும்போது அப்படி நிற்கிறது தான், நம்பி வெளியே போகும் அப்படியே. பாவம். இங்கே எவ்வளோ ஆள் இருக்குன்னு தெரியலையே. திஸ் இஸ் குண்டரிப்பள்ளம் டேம், சத்தியமங்கலம். இருக்கும், அதனால தான் குடிக்காமல் இருக்காங்க. இல்லை இங்கே இல்லை, அந்த சைடு. இவனுங்க எங்கே செவர் கிடச்சாலும் எழுதி வச்சிடறானுங்கடா. கோவில் எழுதுறானுங்க, இங்கே எழுதுறானுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கடைசியாக குண்டேரிப்பள்ளம் அணையோட தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆனது பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்காக, அதாவது நம்ம பாசனம் வசதிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஆற்றில் போகிறதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட்டுற அணையெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மண் அணை, மண்ணிலே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி போகலாம், நடக்கலாம். ஏன் நடந்து நமக்கு போகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் சப்போஸ் குண்டேரிப்பள்ளம் சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கிராமம் இருக்குது, சின்ன கிராமம். அது நண்பன் தான் சொன்னான். பட் வரும்பொழுது வந்து நம்ம டேமுக்கு பின்னாடி, அந்த மலைக்கு பின்னாடி வேணால் போய் பார்த்துட்டு வருவோம் ஒரு நாள். அதுவும் ஒரு வீடியோவை போடுவோம், ஓகேவா? அந்த பின்னாடி மலைகள் பாருங்கள், கடம்பூர் மலை சூப்பராக இருக்குது, அப்படியே பயங்கரமாக இருக்குது. பார்க்கவே சும்மா பிரமிப்பாக அப்படி பச்சை பசேல்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒன் டே ட்ரிப்புக்கு இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணலாம், ஃபேமிலியோடு வரலாம்.